பிரைஸ் த லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எவ்வளோ அழகா ஆண்டவர் மலை பிரசங்கத்துல இந்த தேவ இரக்கத்தை பற்றி அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. எல்லாருக்கும் நம்ம ஆலயத்துக்கு செல்லுகிறோம், தேவ சமூகத்துக்கு போகிறோம். எதற்கு தெரியுங்களா? நமக்கு தேவன் இறங்க மாட்டாரா? மனம் இறங்க மாட்டாரா? எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? எனக்கு அதிசயம் நடக்காதா? எல்லாருக்குள்ள we are seeking God's mercy in the presence of God. தேவ இரக்கம் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. தேவ இரக்கம் இல்லைன்னா இன்றைக்கு ஒரு நாளை கூட நம்ம எடுத்து முன்ன வைக்க முடியாது. நம்முடைய காலங்களையும் நம்முடைய சமயங்களையும் அவர் தம்முடைய கரத்துல வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நான் வாழ்வது தேவ இரக்கத்தினாலே வாழுகிறோம். அப்ப தேவ இரக்கம் நமக்கு வேணும்னு நம்ம கேட்கிறோம். ஆனா தேவன் அதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு அடித்தளத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க இரக்கம் உள்ளவங்களா இருங்கப்பா. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த உலகத்துல மனிதர்கள் பார்க்கும்போது ஏழை, பணக்காரன், படித்தவர்கள், படிக்காதவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், இன்றைக்கு பல நிலைகளில ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்குது. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த உலகத்துல இப்படி இருக்குது? ஏன் ஒரு பக்கம் நீதி ஒரு பக்கம் அநீதி? நம்ம கேட்க முடியாதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க அநீதி இருக்கிறதோ அங்கு நீதியை வெளிப்படுத்துங்க. எங்க மனிதர்கள் இன்றைக்கு பல நேரங்களிலே இன்றைக்கு காயங்களும் இன்றைக்கு பார்க்கும்போது வன்முறைகளும் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் இரக்கம் காண்பிக்கின்ற இடத்துல இருங்க. கர்த்தர் இந்த நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் தேவ வார்த்தை பேசுகிறது, இரக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டுமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குஷ்டரோகியை மனமிறங்கி தொட்டு சுகமாக்கினார். எல்லாராலும் தள்ளப்பட்டவர்கள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் காயப்படுத்தப்பட்டவர்கள், சொந்த குடும்பம் அவங்களை நிராகரித்தது, சொந்த சமுதாயம் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தது. வாழ்க்கையில பல நேரங்கள்ல இன்றைக்கு நாம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழும்போது அந்த இடத்துலதான் நாம் இரக்கத்தை நாம் பேணி காக்கும்படி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம பசியார சாப்பிட்றோங்க, பக்கத்துல ஒருத்தவங்க அந்த கால் வைத்து கூட ஆகாரம் இல்லைன்னு சொல்லி அங்க ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு வேதம் சொல்லியிருக்கிறது, இறங்கி கொடுக்கணும், கைமாறு கருதாமல் கொடுக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு இரக்கமுள்ள ஒரு மனசு இருக்கணும், கடின இருதயம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நாம் கொடுத்திருக்கிற ஆயுசு கர்த்தருக்காக வாழ கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்துள்ள ஆஸ்திகள் தேவனுக்காக பயன்படுத்தும்படி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற அறிவு, ஞானம், இவைகளெல்லாம் தேவனுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவ இரக்கத்துல இன்வெஸ்ட் பண்றோம். சில நேரங்கள்ல சில முதலீடுகள் நமக்கு அதிக லாபம் தரும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்ல பினான்ஸ் ரீதியா நிறைய நிதி ஆலோசகர் சொல்லுவாங்க பாருங்க, தங்கத்துல முதலீடு போடுங்க, பிளாட்ல முதலீடு போடுங்க, நாளைக்கு நீங்க இதை படிச்சீங்கன்னா நாளைக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கலாம், இதை படிச்சீங்கன்னா உள்நாட்டுல இவ்வளவு லட்சம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்களே. மனித வாழ்க்கைக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவன் தேவ ராஜ்யத்துல தேவ இரக்கத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட் எது தெரியுங்களா? இறங்கி கைமாறு எதிர்பாராமல் நாம் மனம் இறங்கி பிறருக்கு செய்யக்கூடிய நம்ம எல்லா விதமான தான தர்மங்கள், அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நாம் செலுத்தும் போது தேவ இரக்கம் நமக்குள்ள வெளிப்படும். வேதம் சொல்லியிருக்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு இந்த நாள்ல கர்த்தருடைய இரக்கம் வேணும்னா, ஆண்டவரே நானும் அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த நான் உம்முடைய வழி முறைகளை பின்பற்ற எனக்கு கிருபை தாருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துல ஆண்டவர் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் மனமிறங்கி ஆண்டவர் அநேகருக்கு, ஆண்டவரை நொறுங்குண்ட மக்களுக்கு, காயம்பட்ட மக்களுக்கு,
ஆண்டவரே, அடித்தளத்துல கைவிடப்பட்ட மக்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு பலனும் நன்மை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.